சார் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து இப்போ தமிழ் சினிமாவை எடுத்துப்போம். பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்து சரியாக போக மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பெரிய பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்லாம் கிடையாதுங்க. படம் நல்லா இருந்தால் படம் ஓடும், அவ்வளோதான். அந்தந்த மக்களினோட மனநிலை இன்றைக்குமே ஒன்று தான். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் ரசிகர்கள். படம் மக்களுக்கு ஜனரஞ்சகமாக இருந்தால் அது ஓடும். குட் நைட்னு ஒரு படம் ஓடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட 2-3 படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் எதிர்பார்க்காத விதமாகலாம் ஓடிச்சு, பெரிய வசூல் கொடுத்துச்சு. பெருசாக எதிர்பார்க்க படம்லாம் காணாமல் போயிடுச்சு. கதையினுடைய அம்சமாக ஒரு படம் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் ஓடும். தவிர அந்த படத்திற்கான பிரம்மாண்டத்துக்காக ஒன்றுனா இந்தியன் 2 ஓடி இருக்கணும்ல. இப்போ சங்கரோடைய தெலுங்கு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ராம் சரணோட நடிச்ச படம் காணாமல் போயிடுச்சு. அது இப்போ பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட் வச்சு செகண்ட் பார்ட்டு காணாமல் போயிடுச்சு. ஸோ பிரம்மாண்டத்தை வைத்து மட்டும் இனிமேல் நீங்கள் படம் எடுக்க முடியாது. பிரம்மாண்டம்லாம் நம்ம ஹாலிவுட்டில் எல்லோரும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி அவதாரே நம்ம அவதார் 2, 3 நம்ம உட்காந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்க ரசிகர்களுடைய தரம் அதிகமாகிடுச்சு. ஸோ அது கேட்டகரி கிடையாது. ஒரு படம் ஓடணும்னா அந்த படத்துக்கான கதை அம்சம் இருக்கணும். படத்துக்கான கதை அம்சம் இல்லைன்னா அட்லீஸ்ட் இப்போ விஜய், அஜித், கமல், ரஜினி போன்றவர்களுக்கு கூட அவர்களுக்கு கூட இன்றைக்கு அந்த படத்தினுடைய கதை ஓரளவு கை கொடுத்தால் மட்டும்தான் அவங்க ஹீரோசியம் சேர்ந்து அந்த படம் நகரம். தவிர இன்றைக்கி இந்தியன் 2 கமல் கிட்டத்தட்ட 50 வருஷமாக தமிழ்நாடு நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட ரசிகர்களே ஒரு படத்தை ஓட வைக்க முடியல. கங்குவான்ற ஒரு படம் மிகப்பெரிய பொருள் செல்வம் எடுக்கப்பட்டது. ஹாலிவுட் நிறையா அந்த படம் 2000 கோடி வசூலாகும், நாங்கள் 1000 கோடியில் எடுத்துருக்கோன்ட்டு தயாரிப்பாளர் பொதுவெளியில் பேசுகிறாரு. சூர்யா உழைப்பை முதல்ல கொட்டியிருக்கான்றாரு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனோன்னா காணாமல் போயிடுச்சு. 3D எஃபெக்ட்லாம் போட்டாங்க. அந்த எஃபெக்ட், இந்த பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும், பழைய காலத்தில் விசு படம்லாம் பார்த்தீங்கன்னா சம்சார மின்சாரம்னு ஒரு படம் வந்துச்சு. பாலச்சந்திர படம்லாம் ரொம்ப ஒரு எதிர்நீச்சல் படம்லாம் சும்மா ஒரு மாடிப்படி கீழே ஷூட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் எப்படின்னா அந்த ஒரு படத்தினுடையக்குள்ளாமல் ஒரு தீமை மக்களிடம் போய் அது சென்றடைஞ்சிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பல கேரக்டர்களாகவும் சில மக்கள் அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்கிறதுனால அந்த படத்தை திருப்பி பார்த்து ஓட வைப்பாங்க. தவிர பிரம்மாண்டம் தேவைதான். ஆனால் ஒரு பிரம்மாண்டமே ஒரு படத்துக்கான வெற்றி இலக்கை கொடுக்கவே கொடுக்காது. கதையும் தான் ஒரு படத்தினுடைய நாயகன். அந்த கதை நல்லா இருந்தால் அந்த படம் ஓடும். கதை நல்லா இல்லையா அந்த படம் நகராது. இப்போ புஷ்பா 2 ஓடிச்சு. அது பிரம்மாண்டம் ப்ளஸ் ஒரு கதை, ஒரு ஸ்மக்லர் கதை, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கதை மாதிரி வச்சுக்கலாம். அது சாத்தியம் கிடையாது. அந்த படம் ஒரிஜினலாக அந்த படம் ரியல் லைஃப்பை ஒப்பீடு பண்ணிட்டீங்கன்னா அது சாத்தியம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டை ஏமாற்றி நீங்கள் அந்த மரத்தை ஒரு அணை வழியாக கடத்தி ராமேஸ்வரத்தில் போய் இலங்கை பார்டரில் போய் கடத்துறன்றதெல்லாம் சும்மா. அது ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறப்ப, ஆனால் அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு சுவாரஸ்யத்தை காட்டுனதால அந்த படம் தமிழ்நாட்டை, ஆந்திராவை தாண்டி வெளி மாநில ஒரு பேன் இண்டியா மூவியாக ஓடுது. இப்போ KGF படம் நான் பண்ண முடியுமா? KGF மாதிரி ஒரு ஆள் வர முடியுமா? ஒட்டுமொத்த தங்கத்தை எடுத்து ஒருத்தர் கடலில் கொட்ட முடியுமா? அதெல்லாம் அப்படி என்னன்னா அது ஒரு பிரம்மாண்டம். இதே காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் அந்த வாழ்வியலை மண் சம்மந்தப்பட்ட எந்த பிரம்மாண்டம் இல்லாமல் அந்த மலைவாழ் மக்களுக்கான அந்த சம்பிரதாயத்தையும் சனாதனத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெய்வத்தை நம்புகிற அந்த தன்மையை பிரதிபலித்ததுனால ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக அதை கொண்டு போய் சேர்த்துது. அப்போ ஒரு படத்தை நீங்கள் நகர்த்தணும்னா பிரம்மாண்டம் தேவை ஒரு பக்கம் இருந்தாலும் படத்துக்கான கதை அம்சம் இருந்தால் மட்டும்தான் ஓடும். அதற்கு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 2024 ஓடின பல படங்கள் பிரம்மாண்ட படங்களே கிடையாது. சாதா படங்கள் தான் ஓடின. எல்லா படமும் சாதா படங்கள் தான். முடிஞ்சளவு அந்த படம் மக்களிடம் கொண்டு போய் அவங்க சேர்க்குறாங்க. மவுத் டாக் மூலம் அந்த படம் வெற்றி அடையுது, அவ்வளோதான். இப்போ மணிகண்டன் நடித்த படம் கூட குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சு. அது கூட ஓரளவு வசூலை தாண்டி போயிடுச்சு. அவங்க கம்மி பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அதுக்கப்புறம் மவுத் டாக்கில் வச்சு நகர்ந்தது. மவுத் டாக்கில் நகர்ந்தாவே உங்களுக்கு சேட்டலைட்டும் ஓடிடியும் அதிகமான வியாபாரம் போகும். நீங்கள் படம் எடுக்கிறப்ப நீங்கள் ஓடிடி 5 கோடிக்கு விற்றீங்கன்னா படம் எடுத்து முடிச்சு அந்த படம் விற்றாச்சுன்னா 5 கோடியில் முடிஞ்சிடும். ஸோ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணோன்னா அந்த டாக் அதிகமாகணும்னா 5 கோடின்றது 15 கோடி ஆகும். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லாபத்தை அது கொண்டு போய் கொடுக்குது. ஆனால் அந்த படம் மவுத் டாக்கில் மூலம் நகரணும். இப்போ பிரம்மாண்ட படம்னு சொல்கிறாங்க. தவிர அந்த பிரம்மாண்ட படத்தில் மக்கள் உள்ள போயிட்டு திருப்பி வரப்போ அந்த படம் ஞாபகம் இல்லைனாவே அந்த படம் ஃபெயிலியர் தானே. இப்போ நீங்கள் இதை பற்றியே சொல்கிறீங்க. இப்போ இந்த வருஷமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பஸ்தன் பற்றி சொன்னீங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் மதகஜராஜா கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படமாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், இப்போ டிராகன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கன்சம்ஷன்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படங்கள்லாம் நீங்கள் மக்கள் பெருசாக கொண்டாடுறாங்க. பட் அதை தாண்டி வர படங்கள் ரீச் ஆகும் போகிறதுக்கு காரணமே இந்த பிரம்மாண்டம் தான் சொல்கிறீங்களா, இல்லை கதைகள்? இல்லை, படத்தினுடைய கதை இருந்தால் அந்த படம் மினிமம் 200 சென்டரோ 300 சென்டர் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக ரீச் ஆகிடும். ஒரு 300 சென்டர் டோட்டலாக தமிழ்நாட்டில் மொத்தம் 1000 சென்டர் இருக்குது. இப்போ அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம், கமல் படம்லாம் 1000 சென்டர்னா 1100-200 தேட்டரில் கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே 4 காட்சி 5 காட்சி ஒருத்த மட்டும். நீங்கள் கமல் ரசிகராக இருந்தாலும் நீங்கள் ஒரு தேட்டருக்கு போய் ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரஜினி படம் தான் பார்த்தாகணும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. ஓகே. இப்போ ஒரு காலத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஜெய்சங்கர் படம் ரிலீஸ் ஆகும், ஸ்ரீகாந்த் படம் ரிலீஸ் ஆகும், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்,
பல ரசிகர்கள் பல ஹீரோக்கள் படங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகும்னா அந்தந்த பிடித்த ஹீரோக்களுடைய படத்தை மக்கள் போய் பார்க்கறதுனால அதற்கான ஸ்பேஸ் கிடைச்சது. இப்போ அந்த ஸ்பேஸ்லாம் கிடையாது. இப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகாது. இப்போ இந்த மகத ராஜா கூட ஹிட் ஆச்சுன்னா மகத ராஜாவோட கூட ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய லெவலில் நகரலை. என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட? மகத ராஜாவோட 2 படம் ரிலீஸ் ஆச்சு. கேம் சேஞ்சர் வந்தது, கேம் சேஞ்சர் ஒன்று வந்துச்சு, அப்புறம் இன்னொரு படமும் ஒன்று வந்துச்சு. கேம் சேஞ்சர் வருது, அதுக்கப்புறம் வந்து வணங்கான் வருது. வணங்கான் ஒன்று வந்துச்சு, கேம் சேஞ்சர் வந்துச்சு. வணங்கான் வந்து ரிலீஸ் 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஒரு டாக் வருது, ஒரு நல்லா இருக்கு பார்க்கலான்னு ஒரு டாக் வரப்ப கேம் சேஞ்சர் வந்து அது கொஞ்சம் அமுகுச்சு. அதுக்கப்புறம் மகத ராஜா வந்து 2மே அவுட் ஆயிடுச்சு. 2மே அவுட் ஆகிட்டு அவங்க அந்த செலிப்ரிட்டி பீரியடு ஹாலிடே பீரியடில் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற கட்டமைப்புக்குள்ளே வரப்போ அது மகத ராஜா போய் உட்காந்துருச்சு கரெக்டாக. ஏன்னா அது ஒரு ஜனரஞ்சமான மூவி. சின்ன பசங்க பார்க்கலாம், பெரிய பசங்க பார்க்கலாம், யூஎஸ் சர்டிஃபிகேட் தான், காமெடி இருக்குது. மக்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களோட வழிகளையும் உங்களுடைய துன்பங்களையும் உங்கள் ஜாதி பெருமைகளையும் பார்க்குறது தான் மக்கள் இன்றைக்கி தயாராக இல்லை. அவன் பல பிரச்சனையை விட்டுட்டு தான் சினிமா தேட்டருக்கு வரான். அங்கே வந்து பிரம்மாண்டத்தை காட்டுறேன்னு அவனுக்கு புரியாது. இப்போ கங்குவாலாம் புரியாத மொழியில் அவருக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம், அந்த டைரக்டருக்காக அவர் எடுத்துக்கிட்டாரே தவிர மக்களுக்காக எடுக்கல. எந்த ஒரு படமும் மக்கள் மனதில் போய் டச் ஆகணும், மக்களுக்கு அந்த படம் புரியணும். படம் வந்து இப்படி தான் எடுத்திருக்காங்கன்னு டெக்னிக்கல் வைஸும் புரியணும், வசன வைஸும் புரியணும். நான் வந்து ஹாலிவுட் டைரக்டர் ஹாலிவுட் டைரக்டர் நிகராக எடுப்பேன், ஹாலிவுட்டுக்கு நிகராக நான் ஒளிப்பதிவு பண்ணுவேன், ஹாலிவுட்டுக்கு நிகராக நான் மியூசிக் பண்ணுறேன்னா அந்த ஆடியன்ஸ் தான் அதை பார்ப்பேன் தவிர லோ கேட்டகரி ஆடியன்ஸ் பார்க்க மாட்டான். அப்போ கிரவுண்டுக்குள்ளே மக்களாக கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த படம் நகரும். அப்போ வந்து மகத ராஜா வந்து ஜனரஞ்சகமாக அன்றைக்கி இருந்துச்சு. இப்போ வந்து அது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம்ன்றது உடைக்கப்பட்டது. விஷாலுக்கு அப்போ தான் உடம்பு சரியாமல் இருந்தாலும் அதோடைய நெகட்டிவ் ஒர்க் உடைக்கப்பட்டது. ஏன்னா விஷாலுக்கு அதுக்கு முன்னாடி தான் விஷாலுக்கு ஒரு படம் வந்து விட்டாச்சு, மார்க் ஆண்டனி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவன் ஹரி படம் வந்து ஒரு சரியான ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஹரி படம் உங்களுக்கு அந்த படம் ஃப்ளாப், கொஞ்சம் கூட நகரல அந்த படம். அப்போ மறுபடியும் ஒரு பிரேக் அவர் கிடைக்குது. அப்போ நீங்கள் எப்போ படம் எடுத்தாலும் அதை எந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறீங்க, மக்கள் மனதில் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க, அந்த படத்தோட என்னென்ன படங்கள் போட்டி படங்கள் வருது, எவ்வளோ ஹாலிடேஸ் வருது. ஏன்னா இந்த வாட்டி பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 9 நாள் ஹாலிடேஸ் கிடச்சிது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ், இதெல்லாம் ஒரு ப்ளஸ். இப்போ விடாமுயற்சி பொங்கல் தான் ட்ரை பண்ணாங்க, ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை தள்ளியே போச்சு. இப்போ இன்கேஸ் விடாமுயற்சி அந்த டைம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த படம்லாம் காணாமல் போயிருக்கும். ஒரு பிரம்மாண்டம் வரப்போ இந்த படம் காணா கூட போயிருக்காது. இந்த படத்தை பின் வாங்கியிருப்பாங்க. சார் நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணல, விடாமுயற்சி முடியட்டும், நாங்கள் வந்து பொங்கல் முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு டேட்டை ரிலீஸ் பண்ணிக்கணும், அவங்களே நகர்ந்துப்பாங்க. ஸோ ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இன்றைக்கு கிட்டு கிடையாது, எந்த டைமில் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் வந்து அந்த ஹாலிடேஸில் போய் பார்க்குறாங்க, அந்த படத்தில் உள்ள ஸ்டார் காஸ்ட் என்ன, இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை நகர்த்த முடியும். தவிர இப்போ வந்து ஒரு படம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, மக்கள் மனதில் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு யாரும் போய் பார்க்க போதில்லை. ஒரு காலத்தில் அது இருந்துச்சு. மைடியர் குட்டிச்சாத்தான ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து எல்லார் மனசுல இன்னும் குழந்தைங்க வீட்டில் தொல்லை பண்ணுது, அப்பா அம்மா எங்களை அந்த படம் பார்க்கணும், என் ஃப்ரெண்டு பார்த்துட்டேன், நான் கூட்டு போங்கன்றப்ப அப்பா என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறாரு. சரி வாங்க லீவு போய் முதல்ல 3D படம் அதுதான். அவர் வந்து பையனும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டு அந்த படத்தை பார்க்குறப்ப அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ எதனா படம் இருக்கா, இரா ஓடிடியில் வந்து உட்காந்து பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்க்கலாம்டா, இல்லை இரா தமிழ் ராக்கர்ஸில் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலான்னு அந்த கட்டமைப்புக்குள்ளே வந்ததுனால இன்னைக்கு மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் படம் நகரத்துக்கான காரணிகள் கம்மியாயிடுச்சு. ஓகே சார். சார் இப்போ நான் அடுத்ததுக்கு தான் வரேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து ஓடிடியில் தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த ஓடிடியில் பார்க்குறதுக்கான காரணமே வந்து இப்போ இதுதானா, அந்த படமே வந்து எதுவும் சரியாக வரதில்லை, அதனால தான் அந்த ஓடிடியே தேடி போகிறாங்களா எல்லாருமே? இல்லை, ஓடிடி பார்க்குறதுக்கு 1000 மிக முக்கிய காரணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம், பெரிய டிராஃபிக் ஜாம். ரெண்டாவது வந்து நேரம் விரயம் பயங்கரமாக ஆகுது. குறிப்பாக அந்த மெட்ரோ பணிகள் ஆரம்பித்தோன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த போகிறதுக்கு மிகப்பெரிய டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பொல்யூஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு கண்டிஷனை அனுபவிச்சிட்டாங்க. வீட்டிலேயே உட்காந்து டோர் ஸ்டெப்லேயே எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. டோர் ஸ்டெப்லேயே மளிகை சாமான் வருது, டோர் ஸ்டெப்லேயே மருந்துகள் வருது, டோர் ஸ்டெப்லேயே தண்ணி வருது, டோர் ஸ்டெப்லேயே வந்து என்ன ஆர்டர் பண்ண ஃபுட்டு கிடைக்குது, டோர் ஸ்டெப்லேயே ஓடிடி பிளாட்ஃபார்மும் வந்துருச்சு. நீங்கள் என்ன படம் பார்க்க விரும்புங்களோ அதற்கான பணத்தை கட்டினீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அது வந்து நாட் ஒன்லி ஃபார் தமிழ் படம் இல்லை, இந்தியாவில் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த மொழி படம் வேணால் பார்க்கலாம். அந்த மொழி பண்ணுறப்ப மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதை போய் தேட்டரில் உட்காந்து ஒரு பாப்கார்னை வாங்கிட்டு கத்திக்கின்னு இந்த கூட்டத்தில் போய்க்கின்னு நெரிசலில் போய்கிட்டு இந்த டிராஃபிக்கில் போயிட்டு கார் பார்க்கிங் கிடைக்காம டென்ஷன் ஆகிட்டு, ஏன்னா ஒரு படம் பார்க்கறதுக்கான ஆம்பிஷன் இது உருவாக்குவாங்களா, ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஆம்பிஷன் உருவாக்குவாங்களா, அப்படி அந்த அந்த ஆம்பியன்ஸ் இருக்க மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு எதனா தேட்டர் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு தேட்டரில் போகிறது எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? இப்போ அதுவும் கார்லேயோ டூ வீலரை போனீங்கன்னா எங்கேயோ ஒன் வேல சுற்றிட்டு
அவனை தேடி அதை பார்க்கிங்க்கு தேடி அந்த பார்க்கிங் விட்டு டோக்கனை வாங்கிட்டு உள்ளே போய் கூட்ட நெரிசலில் உள்ளே போய் இருந்துட்டு அங்கே போய் சாப்பிட்றதுக்கு எதனா லைனில் நின்றுட்டு எல்லாத்தையும் கியூ பெரிய பொல்யூஷன்ஸு இதெல்லாம் பார்க்குறாங்க மக்கள். அப்போ இதுக்கு ஈஸியாக நம்ம கிடைக்குது, எதுக்கு இங்கே பண்ணுவோம், உட்காந்து பொறுமையாக இங்கே. ஏன்னா அதே எஃபெக்ட் அங்கே கிடைக்குது ஓடிடி பிளாட்ஃபார்மில். நீங்கள் பெரிய ஸ்க்ரீன் டிவியை வாங்கிட்டாலோ இல்லை உங்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து ஹோம் தியேட்டர் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிட்டாலோ ஹோம் ஸ்க்ரீன் மாதிரி ஃபிட் பண்ணிட்டாலோ அதே எஃபெக்டோட நீங்கள் படம் பார்க்கறதுக்கான எல்லாம் வருது. இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுற இப்போ பேர் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்துச்சு. அதாவது சினிமா பார்க்குறதுக்குன்னு ஒன்று சொல்லிட்டு ஒரு ரூமே தனியாக அலாட் பண்ணுறாங்க. மினி தியேட்டர் மாதிரி இப்போ எல்லா அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்துருச்சு. இனிமேல் எப்படி வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கன்னா ஒரு பாத்ரூமும் டாய்லெட் ஆகட்டும், ஒரு பூஜை ரூம் ஆகட்டும், கிச்சன் எப்படி அவசியமோ அதே மாதிரி இப்போ வந்து சினிமா பார்க்குறதுக்குன்னு ஒரு மினி சினிமா ஹால் மாதிரி ஒரு ஹாலை இனிமேல் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இனிமேல் ஃபியூச்சராக அதுவும் ரெடி பண்ணுவாங்க. ஒரு 4 பேர் சோஃபா செட்டு போட்டு பெரிய பெரிய இதை வச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தேட்டரை விட்டு மக்கள் வெளியே வருவாங்க. தேட்டர்ன்றது என்ஜாய்மெண்ட்டு காலகட்டங்கள் போயிட்டு தேட்டர் போனால் டென்ஷன் ஆகுது எல்லாருக்கும். ஒரு காலத்தில் நம்ம சின்ன பிள்ளைகளை நம்மலாம் படம் பார்க்குறோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பா வருவாங்க, அம்மா வருவாங்க, அக்கா வருவாங்க, தங்கச்சி வருவாங்க, எல்லாம் குரூப்பாக போவோம், ஒரு வண்டியில் ஏறுவோம். இங்கே இந்த வீட்டிலேருந்து சாப்பாடு தின்பண்டங்கள்லாம் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டே போவோம், அங்கே போவோம். அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே 4 பேர் தான், 4 பேர் 4 செல்ஃபோனில் 4 பேருக்கு 4 பிடிச்ச மாதிரி. எனக்கு இளையராஜா பிடிக்குன்னா ஒருத்தருக்கு என் பையனுக்கு ஏஆர் ரஹ்மான் பிடிக்குது, என் ஒய்ஃபுக்கு அனிருத் பிடிக்குது, இன்னொருத்தருக்கு வந்து சங்கர் கணேஷ் பிடிக்குதுன்னா அவங்களுக்கு பிடித்தமானதை அவங்கவுங்க பிரிஞ்சுக்கிறாங்க தவிர எல்லாத்தையும் ஒட்டு கட்டுக்கோப்பாக போகிறதுக்கான வேலைகள் கிடையாது. அப்போ இன்றைக்கி வந்து மக்கள் வந்து சோம்பேறிகள் ஆயிட்டான்னு சொல்ல மாட்டேன். மக்கள் வந்து இந்த மாதிரி சிரமங்களை வந்து எதிர்கொள்ள விரும்பவில்லை. இந்த கூட்டத்தில் பயணிக்கிறதாகட்டும், கியூவில் நிற்கிறதுக்காகட்டும், நெரிசலில் போய் நிற்கிறதாகட்டும், அது விரும்பல, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி எல்லாமே ஓடிடி மயம் ஆகிடும் அப்படின்னு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு சொல்கிறீங்களா இல்லை இந்திய சினிமாவுக்கே இதான்? ஒட்டுமொத்த உலக சினிமாவுக்குமா இது வந்து நம்ம லேட்டு. நீங்கள் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே ஹாலிவுட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஹாலிவுட்லலாம் வந்து இந்த பென்ட்ரைவ் தமிழ் ராக்கர்ஸோ இந்த சிடியை திருடி பார்க்குறதோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா 11 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 11 மணிக்கு சிடி பேக்கேஜ் 30 ரூபாய்க்கு அது கிடச்சிரும், 11 மணிக்கு பென்ட்ரைவ் பேக்கேஜ் கிடச்சிரும், 11 மணிக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடச்சிரும், 11 மணிக்கு தேட்டரும் கிடச்சிரும். அவன் ரிலீஸ் பண்ணுற டைம்லேயே ஒட்டுமொத்தமாக தன் ப்ராடக்டை விற்றுருவான். இங்கே அப்படி கிடையாது. இங்கே நம்ம நிறைய கட்டுக்கோப்பில் வச்சுருக்கோம். படம் ரிலீஸ் ஆகி 45 நாள் கழிச்சு ஒரு படத்தை எடுத்து இருந்துச்சுன்னா 45 நாள் கழிச்சா சேட்டலைட் இது ஓடிடி போடணும், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டேட்டுக்கு கழிச்சு தான் நீங்கள் சேட்டலைட்டு போடணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்கும். ஏன்னா இந்த படத்துக்கான ரிலீஸுக்கு ஒரு வருமானம் வச்சுருக்காங்க, சேட்டலைட்டுக்கான ஒரு வருமானம் வச்சுருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு வருமானம் வச்சு நம்ம வருமானத்தை பிரிச்சிருக்கோம். ஆனால் ஹாலிவுட்டில் அப்படி கிடையாது. படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா அப்பயே அதற்கான எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட 30 ரூபா தான் இருக்குது, என்னால் ஒரு வந்து சிடி வாங்கி தான் பார்க்க முடியும், என்கிட்ட 30 ரூபா தான் இருக்குது. இங்கே இருக்க மாதிரி தான். இங்கே 5 ரூபாய்க்கு பிரியாணி கிடைக்கும், 5000க்கு பிரியாணி கிடைக்கும். அப்போ அந்த 30 ரூபாய்க்கு என்ன கண்டென்ட் அது இருக்குது, சிடியாக கிடைக்குதா, பென்ட்ரைவாக கிடைக்குதா, அதை வாங்கிப்பார். இல்லை சார் என்கிட்ட 550 ரூபா 1000 ரூபா கொடுத்து படம் பார்க்க முடியும், அப்போ ஹோம் தியேட்டரில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் எஸ்டி குவாலிட்டியோட இதில் பாரு. இல்லை சார் என்னால் வந்து சாதாரணமாக ஒரு 100 ரூபா கொடுத்தா பார்க்க முடியும்னா அதற்கான ஆப்ஷன்ஸ் பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் எதனா இருக்குது அந்த வாங்கி பாருன்னு சொல்லி அந்த ஆப்ஷன்ஸ் அவன் கொடுத்துட்றான். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து படம் ரிலீஸ் ஆகணும்னா ஒரு விஷயத்தை பிரித்து அவங்க பண்ணுறாங்க. அது வந்து தயாரிப்பாளர்கள் லாபமாக இருக்குது. மக்கள் எதுவும் பெருசாக அதுக்கு ஆர்வம் காட்டல. கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, அவருக்கான இதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அடுத்த விஜய் யார் வரணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அது யார் வருவாங்கன்றது உங்களோட பார்வையில் யாராக இருக்கும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, விஜய்னும் கிடையாது, ரஜினி கமல்லாம் அப்படிலாம் வந்து வாரிசெல்லாம் தமிழ் சினிமாவில் கொண்டு வர முடியாது. தமிழ் சினிமாவில் எங்கேயுமே கொண்டு வர முடியாது. அதற்கான அனுகிரகம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க நகருவாங்க. ஒன்று அந்த காலமும் நேரமும் அவங்கள அத்தை கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பெரிய டைரக்டர் பாரதிராஜா எவ்வளோ நடிகர்களை உருவாக்குனார், எவ்வளோ நடிகைகளை உருவாக்குனார். அவருடைய பையன் மனோஜ் அவரால் உருவாக்க முடியல. பாலச்சந்தர் வந்து ரஜினிலேருந்து கமல் வரையும் கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய குடும்பத்திலேருந்து சினிமாவில் வந்து மேலோங்கி வர மாதிரிலாம் யாரையும் அவங்களால கொண்டு வர முடியல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதற்கான முயற்சிகள் அவர்கள் பண்ணாலும் மக்கள் அதை கொண்டு போய் ஏற்றுக்கலன்னு தான் சொல்லுவேன். எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அதில் எஸ்எஸ்சிக்கு ஒரு கிளிக் கிடச்சி இவர் வந்துட்டார், விஜய் வந்துட்டார். அஜித் சார் எதுவுமே இல்லாமல் வராரு. அஜித் சார் அவர் எந்த பின்புலமும் வராரு. கமலும் வந்து எந்த பின்புலம் இல்லாமல் வந்தவர் தான். ரஜினியும் எந்த பின்புலமாக வந்துடலாம். அந்த காலம் நீங்கள் இப்போ வந்து கோட் படத்தில் சொல்கிறாரு, எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன், என் வேலையெல்லாம் நீ பார்த்துக்கன்னு சிவகார்த்திகை கொடுத்தோன்னே சிவகார்த்திகை தான் அடுத்த தமிழ்நாட்டுடைய பெரிய ஸ்டார்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 படம் சேர்ந்தாப்பில் ஃப்ளாப் ஆச்சுன்னா காணாமல் போயிடுவாங்க. அப்படி கிடையாது. படம் ஃப்ளாப் ஆனாலும் சஸ்டெயினாக நிற்கிறது தான் ஹீரோ. விஜயகாந்த் படம் எவ்வளோ ஓடினாலும் ஓடாத படங்கள் இருக்குது. கமல் படங்கள் எவ்வளோ படம் ஓடினாலும் ஓடாத படங்கள் இருக்குது. ரஜினி படங்களே எவ்வளோ படங்கள் ஓடினாலும் பாபான்ற படம் காணாமல் போயிடுச்சு. 2-3 படங்கள் வந்து வந்த சோடு தெரியாமல் போனாலும் ரஜினி இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை ஏன் நிற்கிறாருன்னா மக்கள் மனதில் ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ ஒரு படம் ஓட வைக்கிற காரணிகள் விட
கண்டினியூவாக மக்கள் மனதில். ஏன்னா 70 வருஷமா, இன்னைக்கு 72 வயசில் ஒரு ஹீரோ ஒருத்தர் நடிக்க முடியும்னா அது ரஜினி மட்டும் தான், வேறு யாராலையும் முடியாது. அமிதாப் பச்சன்லாம் நீங்கள் அப்பா அம்மா வேஷத்துக்கு போயிட்டார், கேரக்டர் ரோல் பண்ணாரு. எல்லாருமே கேரக்டர் ரோல் போயிட்டாங்க. ரஜினி மட்டும்தான் இன்னைக்கு வரையும் சோலோவாக ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு என்னன்னா மக்கள் மனதில் அவர் இடம் பிடிச்சிருக்காரு, அதுதான். அதனால வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் எனக்கு தெரியும் ரஜினி இருக்கிற வரையும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். ரஜினிக்கு அப்புறம் யாருன்றத காலமும் நேரமும் மக்களுடைய தன்மை தான் வெளிப்படுத்தும் தவிர இன்னார் சூப்பர் ஸ்டார் வருவார், இவர் ஓடிந்துருவார், 2 படம் ஓடிச்சு, இவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்றது அவங்களுடைய ரசிகர்கள் கொண்டாடலாம். ஆனால் வந்து அது நிதர்சனம் கிடையாது. பல்வேறு தகவல்கள் சினிமாவை பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.